ஐயா சிவாய நம்ம ஐயா. சிவாய ஐயா என்ன ஊருங்க ஐயா? நீங்க எவ்வளவு நாளா திருவண்ணாமலை இருக்கிறீங்க? நாங்க பூர்வீகம் தான் சிதம்பரம். 40 வருஷத்துக்கு 50 வருஷமா அங்க இருக்கோம் திருவண்ணாமலையில. பல இடங்களை கிரிவலை சுத்தி பல இடங்களை நாங்க அமர்ந்திருக்கோம். மலைமலை இருக்கோம், அங்க காட்டு சிவாவில் இருக்கோம். வள்ளலாருடைய அந்த வகுப்பை சேர்ந்தவங்க, அந்த மரபுல வந்தவங்க சைவ பிள்ளைமார்கள். அதனால அது அப்படியே தாத்தா பாரம்பரியம் அப்படியே வந்தது. பாரம்பரிய அந்த தாத்தால அப்படி வந்தா அந்த ஞானம். இங்க ஒரு 50 வருஷமா திருவண்ணாமலை இருக்கோம். மேல ஜனசாமி மரத்துல நாங்க இருந்திருக்கோம். அந்த கோயில தவம் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு மேல ஐயா சாமி இருந்தாரு. அப்ப மேல இருந்தோம் 7 கிணறு. அப்புறம் ஆமா வைகுண்டம் 7 கிணறு. பல மகாணத்துல இருந்திருக்கோம். பூண்டி சாமி கிட்ட கலசப்பாக்கத்துல பூண்டி சாமி இருந்திருக்கோம். மருதுமலையில விட்டபுர சாமியில நாங்க அங்க இருந்திருக்கோம். பல வருடங்கள் மேல மலை மேல இருந்திருக்கோம். அதே போல கொல்லிமலையில இருந்திருக்கோம் பல வருடங்கள். சதுரகிரியில பல வருடங்கள் இருந்திருக்கோம். அங்க மேல கவசிப்பால் இருந்திருக்கோம். சிவாசாமி இருந்திருக்கோம். யானமலை சாமியில நாங்கெல்லாம் அவருக்கு சீடரா இருந்தோம். சிவாசாமிக்கு அங்க சதுரகிரியில நாங்க தவம் இருந்திருக்கோம். அது மாதிரி வள்ளியங்கிரி எங்க சித்தர்கள் தவம் போனாலும் அந்த இடங்களெல்லாம் நாங்கள் சென்று தவம் செய்து அவருக்கு கோகைகளெல்லாம் இருக்கு. கொல்லிமலையில அவங்க பண்ண கோகைகள் இருக்கின்றது. அதை மக்களுக்கு முக்கியமானதெல்லாம் இந்த மேலே வீடுகளை எல்லாமே காற்று சொல்றேன். அந்த சித்தர்கள் இருந்த இடங்கள்லாம் பார்க்கலாம். அதே போல எங்க இந்தியா ஃபுல்லா சுத்தி வந்துட்டோம். அமர்நாத், கேதார்நாத், முக்திநாத், மானசர்வா எல்லாம் சேர்ந்து இந்தியா சுத்தி வந்துட்டோம். பிரதேசம் வந்தாச்சு. அதனால எல்லா மலைக்காடுகள் போய் வந்திருக்கோம். அது குரு அருள். எங்களுக்கு ஞானானந்தகிரி சுவாமி இருந்தார். சபவம் திருக்கோவில். அவருக்கு 500 வயசு. அவங்களோட இருந்திருக்கோம். கோடிசாமிக்கு 400 வயசு. அவரு கூட ஆதி காலத்துல இருந்து அவரோட இருந்திருக்கோம். இப்படி பல மகான வாசி யோகத்தை பிரதிசித்தி பெற்ற கோடிசாமியோட தான் இருப்பாங்க. அவங்க வாசி யோகத்துல 400 வயசு. ஞானானந்தகிரி சாமிலாம் 500 வயசு. பூட்டி சாமியெல்லாம் வாசி யோகம். வயசு மதிப்பிட முடியாது. பூட்டி சாமி, கசனப்பட்டி சாமியெல்லாம் நிர்வாணமா இருப்பாங்க. அவங்களாம் வாசி யோகம் தான், சாப்பாடு கிடையாது. ஆந்திரா மாநிலத்துல பாலயோகியில் இருந்தாரு குருநாதர். அங்க போவோம். 40 ஆண்டுகள் அண்ணன் யோகத்துல இருக்காரு. வாசி போகணும் தெரியாது. சோத்து கத்தால போல அந்த வாசி காத்துதான். அந்த அந்த வெளியிலிருந்து அந்த அந்த சக்தி தான் அவங்க வாசி தான். அதை சாப்பிட்டு இருப்பாங்க. வாசிப்பார் வாசியிலே இருந்தாங்க 40 ஆண்டுக்கு மேல. அப்படி பல மகான்களோட இருந்து வடநாட்டுல நீம்கதலி பாபா, அட்டவணி பாபா சில மகான்கள் இருந்து அங்க பெரிய பெரிய ஹிமாலயத்துல இருந்து மகாவதார பாபாஜி அவங்க எல்லாம் போய் எல்லாம் வாசியோகம் தான். அப்புறம் வடகரை சிவானந்தா சுவாமி அவங்களும் யோகம் வாசியோகம். காகப்பூ சொல்றது எல்லாம் வாசியோகம் தான். அப்படி எல்லா இடத்துல இருந்து அந்த முறைகள்ல திருமூலர் ரொம்ப அழகா சொல்றாங்க. வாசியோக முறைய வள்ளலார் சொல்றாங்க. கையொருளாத கண்புரை விட்டு அது கண்டு கணித்து உண்டு திருநாட்டுங்கிறாரு. செத்தால இதை கைத்தால போடுங்கிறாரு. சாகா கலை இதான் சாகா கலைன்னு பேரு. மற்றதெல்லாம் சாகக்கூடிய கலை சாகா கலை. தன்னறிவுதான் தலையறிந்தார் திருமலை. தன்னறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னறியாமலே தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சுக்கு தான் இருந்தானுங்கிறார் திருமலை. இப்ப நீங்க எவ்வளவு நாளா ஆன்மீகத்துல இருக்கிறீங்க? எந்த வயசுல இருந்து இருக்கிறீங்க? 8 வயசுல எங்க அப்பா அம்மா என்னை கொண்டு போய் ஞானகிரி சாமி கிட்ட விட்டாங்க. அங்க இருந்த அப்புறம் அங்க புட்டபர்த்தி பாபா கிட்ட அவர் சின்ன வயசுல கேட்டு வாங்கிட்டாரு பாபா. பாபா கிட்ட அங்கேயே படிச்சு அங்கேயே வளர்ந்தேன். அவர் எல்லா நாடு 303 நாட்டுக்கு அனுப்பினாரு. நான் கிரியா யோகா மாஸ்டர். கிரியா யோகா மாஸ்டர்னா வாசி யோகத்தை சொல்லி கொடுப்பேன். பாபா என்னை வச்சிருந்தாரு. பாபா சமாதி அனுப்பினது நான் திருவண்ணாமலை வந்துட்டேன். இங்க மறுபடியும் போவேன். அப்ப பாபா அவர் ஞானகிரி சாமி இருப்பேன் பாபாட்டு. ஏன் ஐயா உங்களை 8 வயசுல கொண்டு போய் ஆன்மீகத்துல சேர்த்துட்டாங்க? அப்பா பெரிய மகானு, தாத்தா பெரிய மகான். கூட பிறந்த 8 பேரு. 6 பேரு ஆண் பிள்ளைகள், 2 சகோதரிகள். அதுல நான் 4வது பிறப்புல. அதனால என்ன மட்டும் பாபா சொன்னதான் 4வது மகனை எனக்கு கொடுத்துட்டு ஞானகிரி சாமியும் சொல்லியிருக்காரு. அப்பா அதனால என்னை கொண்டு இங்க பாபா கிட்ட விட்டுட்டாங்க. எனக்கு பாபா கஷ்டமா இல்லையா அப்படி விடும்போது? பிரேமசாயின்னு எனக்கு பாபா பேர் வச்சு அங்கேயே படிச்சு அங்கேயே வளர்ந்தேன். பிரேமசாயி பாபா, ஷிரடி சாய் பாபா, அடுத்தது சத்த சாய் பாபா, நான் 3வது அவதாரம் பிரேம சாய் பாபா. வெளில யாருக்கும் தெரியாது. அதனால ரகசியமா நாங்க அந்த சித்த வாசத்தை சுத்த யோகம்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க ரகசியமா இங்க வாழ்ந்து இருக்கோம். வெளில யாருக்கு எந்த டிவிலயோ அந்த வீடியோலோ நான் சொல்றேன். அது யாருக்கு பாக்கியம் அவங்க வர சொல்ல அவங்களுக்கு தான் அண்ணாமலை அனுப்புவாரு. அப்போ இந்த ரகசியம் சொல்லுவோம். இதை விளம்பரப்படுத்துங்க. எங்க தேடுவாங்க. ஜனசாமினாங்க, சாக்கு சாமினாங்க. சிலத்தை சாக்கு கட்டி சுத்தி நிற்பேன். சாக்கு சாமினாங்க. சதுரையில சாக்கு தான் கட்டிருப்போம். சிலத்தை சட்டி சாமினாங்க. ஜனசாமி மரத்தில் நிற்பேன். இப்படி
பச்சை வெட்டி சாமின்னாங்க. பல பேர்ல சுத்தி திருவண்ணாமலையில இந்த அம்மா தொப்பி அம்மாவெல்லாம் நம்ம ஆசிரமத்தை கூட இருந்தது. அம்மா விசிட் சாமி அவங்க தான் இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஒன்னாதான் ஒன்னா சாப்பிட ஒன்னா அப்படி இருந்தது. அவங்க வந்து வாசி யோகத்துல இருக்காங்க. தொப்பி அம்மா, விசிட் சாமி, பூண்டி சாமி எல்லாம் வாசி யோகம். அதாவது யோக நிலைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா மக்களுக்கு தெரிவிக்கதான் எங்களுடைய கடமை கொண்டாடுறது. எல்லா சந்தேகங்கள் கேட்டாங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறோம். வாசி யோகத்தை உங்களுக்கு எப்படி சித்தர்கள் வாசி யோகத்தை எப்படி கையாண்டாலும் எல்லாம் நாங்க சொல்றோம். நீங்க வந்து எல்லாம் கேட்கலாம், எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கம் தருகிறோம். இன்றைக்கு அண்ணாமலை நீங்க கத்து கொடுக்குறீங்களா ஐயா? ஆமா, சொல்லித்தரோம். சொல்லி தரீங்களா? நானும் ஒரு ஆசிரியர் தான் ஐயா. உங்களுக்கு தேவைன்னா என்ன பயன்படுத்திக்கலாம். வாங்க வாங்க, பயிற்சியாளர் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரோம். வாங்க, எப்ப வந்தாலும் வந்து நீங்க வந்து சந்தேகங்கள் கேட்கலாம். சந்தேகம் சித்தர்கள் சொல்றாங்க, சத்சங்கத்தை நிசங்கத்துவம், நிசங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மோகத்தை நிச்சயத்துவம், நிச்சயத்தை ஜீவனத்துங்கிறாங்க. முதல்ல சத்சங்கம், அப்புறம் ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு சத்சங்கத்துல நிசங்கத்தை போகணும். அமைதியா இருக்குது. நிசங்கத்துல மனசு நிசங்கத்துவம், நிசங்கத்துல நிர்மோகத்துவம், ஆசையில் மீன்கள் ஆசையில் மீன்கள் ஈஸ்வர நாயன திருமணம் சொன்னார். ஆசையில் மீன்கள் ஈஸ்வர நாயன ஆசையில் மீன்கள் ஆசை பலப்பட ஆய்வுகள் திரும்பம் ஆசை விட ஆனந்தம். அதுல சொல்றாரு, ஆசா நிகழும் துகளா இனப்பில் பேசா அனுபூதி பிறந்தது. அப்படி அந்த ஆசத்த நிலையில போக சொல்ல சத்சங்கத்தை நிச்சங்கத்தை நிர்முகத்தை நிச்சயத்தத்துவம், நிச்சயத்தை ஜீவன்மக்தி. நீங்களே ஏழ்நிலை ஆகுது. சும்மா இருக்கக்கூடிய சுத்தத்தை பூர்ணம் எம்மால் எழுதோ பதார்த்தம் முருகன் தண்ணீர் சொல்ல சும்மா இருங்க. எம்மான் மகளே திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இழவான் சும்மா இரு சொல்லது என்றாலுமே அம்மா பொண்ணு அன்பு. சும்மா இருப்பதுதான் சாகாக்கலை. சும்மா இருந்தாதான் வாசியை போட பார்க்க முடியும். மன ஓட்டத்துக்காக சும்மா இருந்து சாட்சியா பார்க்கும். சும்மா இருப்பதுதான் வந்து சுத்தத்தை பூர்ணங்கிறாரு தாய்மா. சகா கலை என்பதுதான் வந்து சித்தர்கள் வந்து மரணமில்லா பேருந்த பெருவாளுங்கிற வல்லாறு சாகா கலையை பத்தி தான் வல்லார் பேசியிருக்காரு. அந்த சாகா கலை தான் பெருநிலை. சாகா இருக்கணும்னா அந்த வாசி யோகத்துல தான் சாகாம இருக்க நிலையலாம். வேகாத்தால போகா புகழுங்கிறாங்க. அப்ப அந்த சாகா கால கதை இருக்கும். அப்ப அந்த சாகா கலைங்கிறது என்னன்னா தனக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியை கவனிக்கணும். எப்படி இயங்குது இந்த வாசி அப்படின்னு சும்மா இருக்கும். சும்மா இருந்து பார்க்க சொல்றாங்க. எதற்காட்சி சொல்றாரு, சும்மா இரு நித்திய நேர்படி நில காணும் போனுங்கிறாரு. அப்ப நித்தியத்தை பார்க்கலாம், சும்மா இருங்க. சாட்சியா இருந்து பார்க்க சொல்றாரு. சாட்சியா இருக்க சொல்றாரு சித்தர்கள். சித்தன் பாரு, நீ யாரு, நான் யாரு, நான் இல்லாத இது, நான் இது நீ மனுஷ நீயா, புத்தி நீயா, சித்தன் நீயா, அகங்காரம் நீயா, பஞ்சபூதம் நீயா, எது நீன்னு கேட்கறாங்க சித்தர்கள். ஆங்காரமா எது நீ, நான் என்பது எது நான் கேட்கறாங்க. நான் எது, நான் இல்லாத எது, 100 வருடம் நீ இருந்தியா, 100 வருடம் இருக்க போறியா, எது நீ இந்த உடலுக்குள்ள இருக்கியா வெளியே இருக்கியா, நான் யாருன்னு கேட்கிறேன் சித்தர்கள் எல்லாம். அப்ப விசாரணை பண்ண போனா நான் யார், மனசு நானா, புத்தி நானா, சித்தன் நானா, அங்கார் நானா, பஞ்சபூத நானா, 96 தத்துவம் நானான்னு பிரிச்சு பார்த்தா நேதின்னு வெங்காயத்தோடு மேல பிரிச்சுட்டா கடைசியில வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளிதான் காரணம். நட்ட நடுநீசி தட்டி எழுப்பி வந்து வெட்ட வெளி காட்டினா அதனால சொல்ல வெட்ட வெளி ஆக்கினா தாத்தா பாடுவாங்களாம். நட்ட நடுநீசியில் தட்டி எழுப்பி என்னை வெட்டவேலி காட்டினாய் அருணாச்சல, வெட்டவேலி ஆக்கினாய் அருணாச்சல, நட்ட நடுநிசியில் தட்டி எழுப்பி என்னை வெட்டவேலி காட்டினாய் அருணாச்சல, வெட்டவேலி ஆக்கினாய். வெட்டவேலி காமதான் சாகாக்கலை. எப்போ இந்த சிதாகாச வெளியே நீ காண்டையோ அப்ப நீயே சிதாகாசம், நீயா அந்த சிதாகாசியில கலந்து வேகமா இருக்கலாம், வேக போகமா இருக்கலாம். நல்லா சொன்னாரு, நானே தானே தானே நானே நானானே நானே தானே தானே நானே ஆறுத கும்மி. அப்படி அந்த ஆனந்த ஆடுறாங்க நடராஜர் போல. அப்ப இந்த சாதா கலையில அந்த பேரின்ப நிலையை அனுபவிச்சு சொல்ல வேதானந்தம், சச்சிதானந்தம், பிரம்மானந்தம், ஞானானந்தம், சதானந்தம், நித்யானந்தம், அமிர்தானந்தம், அகலானந்தம் சாதுகளுக்கு பேருக்கு சொல்ல அது வேதத்துல இந்தியால ஞானானந்தம், சச்சிதானந்தம், பிரம்மானந்தம், அகலானந்தம், ஆத்மானந்தம், அமிர்தானந்தம் பேர் இருப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து ஆனந்தம் சொல்லுவேன். அதான் வந்து சாகா நிலை, அதான் சாகா கலை. அப்ப அந்த சாகா கலையில போயிட்டீங்கன்னா பாடல் நம்ம அப்பாதான் வந்து பெரிய தாத்தா பாடுவாங்களாம். எட்டுவரைக்கும் துன்பம் எட்டி விட்டால் பேரின்பம்,
தட்டினாலும் போகாதடி கிளியே தன்னை அறிந்த சுகம். கிளியே எட்டு வரைக்கும் துன்பம், எட்டி விட்டால் பேரின்பம். தட்டினாலும் போகாதடி கிளியே தன்னை அறிந்த சுகம். அந்த சுகத்தை தட்டா போகமா இன்னைக்கு யாரும் அழிஞ்சிட்டு பிறகு பேரானந்தம். தன்னை அறியணும். திரும்ப சொல்றார், தன்னறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமலே தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சித்து தாழ்ந்த பின். திருமல் சூத்திரம் பாருங்க, எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் கண்ணாத முதனே கண்டறிவாரில்லை, உள்நாடி உள்ளே ஒளிபரை நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே. போல மரத்தை மறுத்தது மாமத யானை, மரத்தில் மறந்தது மாமனை சாயக்கடை. பழத்தை மறுத்தது பார்முதல் பூதம், பழத்தில் மறந்தது பார்வதம். அந்த பஞ்சபூதங்கள் பழத்தை மறுத்துச்சு. நீ பராபரத்தை பார்த்தா சாயக்கடை, நீ அந்த சச்சிதான சொல்லுமோ நீயே பராபரமா நீயே பரமாக்க. அதான் தத்துவமிஷின்னு மாறும். நீ அதுவா இருக்கின்றார் சொல்றாரு. நீயே பிரஜான பிரம்மம், நீயே அறிவா இருக்கின்ற. அகம் பிரம்மா சொல்லி வேதம். நானே பிரம்மம், பரமாத்மா என் அகமா இருக்கின்றார். அயமாத்மா பிரம்மம், என்னுடைய ஆத்மாவே பரபிரம்மம். தத்துவமசி, நீ அதுவா இருக்கின்றார். அப்போ அந்த நிலையை அறிஞ்சிட்டா நாமே கடை. அந்த சச்சிதானந்தம் சொல்லுமே இல்லை. சச்சிதானந்தம், பிரம்மானந்தம், ஞானானந்தம், சதானந்தம், நித்யானந்தம். ஆனந்தம் 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 ஞானானந்தம். சிவோகம் சிவோகம் சிவோகம். மெயின் கூட யூடியூப் சேனல் அன்பர்களே, நீங்க பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.